விழுப்புரம் மாவட்டம் சோழகனூர் மெயின் ரோட்ல இருக்கு ஒரு வீடு. அந்த வீட்டில் பிறந்தவர் சக்தி பரதன். பாலிடெக்னிக் படிப்பை முடிச்சுட்டு பால் வியாபாரத்தில் இறங்கிட்டாரு. அதோட விவசாயமும் பார்த்துக்கு வந்திருக்காரு. வீடு வீடாக போய் பால் ஊற்றிட்டு வருவாங்கல்ல, அது மாதிரி ஒரு வீட்டில் இவர் பால் ஊத்தையில் ராஜகுமாரி அப்படிங்கிற பெண்ணுக்கும் இவருக்கும் ஒரு காதல் ஏற்படுது. அந்த காதல் சாதாரண காதலாக போயிடாம 6 வருடம் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கு சான்றா 4 வயது பிரதாப், 2 வயது இனிதா அப்படிங்கிற அந்த 2 குட்டி செல்லங்களையும் கொடுத்துருக்கு. எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு அன்பான ஒரு குடும்ப உறுப்பினர்கள், எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கலாம். ராஜகுமாரிக்கும் சக்தி பரதனுக்கும் ஏதோ ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. அதில் கோபம் கொண்ட ராஜகுமாரி சக்தி பரதன்கிட்ட நான் போய் தற்கொலை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருக்காங்க. எங்கே போயிருக்காங்கன்னா, இவங்களுடைய விவசாய கிணறு ஒன்று அவங்க வீட்டு மூலையிலே இருந்திருக்கு, அங்கே ஓடி இருக்காங்க. ஓடினவங்க தாலிச்சேனை கழட்டி அதோட செல்லையும் பக்கத்துலேயே வச்சுட்டு 70 அடி ஆழமுள்ள கிணத்துல குதிச்சிருக்காங்க. மனைவியை சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே ஓடி வந்த சக்தி பரதன் 70 அடி ஆழமுள்ள அந்த கிணற்றுல குதிக்கிறாரு. எப்படியாவது மனைவியை காப்பாத்திரணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்தது. ஆக நமக்கு நீச்சல் தெரியலையே அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை அவருக்கு வரவே இல்லை. கோபத்தோட குதிச்ச ராஜகுமாரியோட உயிரும் போயிருச்சு. நம்மளோட மனைவியை எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்னு குதிச்ச சக்தி பரதனோட உயிரும் போயிடுச்சு. தகவல் அறிந்த காவல்துறை அந்த இடத்துக்கு வராங்க. விழுப்புரத்திலிருந்து தீயணைப்பு படையும் இங்கே வர்றாங்க. வந்தவங்க அங்கே உள்ள கடந்த சக்தி பரதனை உடனே தூக்கிட்டாங்க. ராஜகுமாரியை தேடி தேடி பார்க்குறாங்க. 70 அடி ஆழம் இல்லையா, அதனால தேடி தேடி பார்த்தா ராஜகுமாரியோட உடல் கிடைக்கல. அந்த 70 அடி ஆழத்தில் 40 அடியில் தண்ணி கிடந்திருக்கு. அதை அப்படியே 1 மணி நேரம் போராடி மோட்டரை வச்சு உள்ள தண்ணி அப்படியே வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் ராஜகுமாரியோட உடலை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. சீரியஸாகவே சொல்கிறாங்க, ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு காதல் தான் இது, ஒத்துக்க வேண்டியதான். ஆனால் ராஜகுமாரியோட கோபத்தில் 2 குழந்தைகள் இன்னைக்கு அனாதையாக நிற்குது. அவர்களுடைய எதிர்காலம் தாய் தகப்பனை இழந்து அங்கேருந்து அவர்களுடைய போராட்டம் தொடங்குது. இந்த நியூஸை விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் தான் அனுப்பி வச்சாரு. அதை பார்த்தேன். உண்மையிலேயே எனக்கு பேசவே மனசு வரல. நாளையிலே அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனாலும் நான் இது வரைக்கும் இந்த நியூஸை பற்றி பேச வேணாம்னு நினச்சேன். இருந்தாலும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கோபம் வந்துருச்சு அப்படின்னா உடனே நான் என்னோட உயிரை போக்கிக்கிறேன் அப்படின்னு. வலியும் வேதனையும் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. ஆனால் அந்த வலியையும் வேதனையும் தாங்கிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு அந்த குடும்பத்தை எடுத்துகிட்டு போகிறா பாருங்க, அவள் தான் உண்மையிலேயே சிறந்த குடும்ப தலைவி. அப்படி பார்த்தா நம்மளுடைய பாட்டை முப்பாட்டை அதுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் குடும்ப தலைவிகளை என்ன தூக்கி தலையில் வச்சா கொண்டாடுனாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் அவர்களுடைய முன்னோர்களின் கதையை கேட்டோம் அப்படின்னாலே அப்பா நம்ம பரவாயில்லை அப்படின்ற மாதிரியான எண்ணத்தை தனக்குள்ளே வரவழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரிலங்க. நம்ம காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் தான் கருத்தாக கமெண்ட்டில் பதிவு பண்ணிட்டு போகணும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. நன்றி.